Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge டே 5 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்திருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு. சோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் தண்ணியா இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பிரியா சிஸ்டரோட 30வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். நம்ம எல்லாருமே சேம் கேட்டகரியில இருக்கோம். ஸோ நீங்க இந்த வருடம் உங்களுக்கு இனிய வருடமாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எமில் சிஸ்டர், அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா எமில் சிஸ்டரோட ஹஸ்பண்ட்க்கு அதோட மறுநாள் வந்து அவங்களுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்டோட பேர் வந்து மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணா. நீங்களும் ரொம்ப சந்தோஷமா நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வங்களுடனும் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம மார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? இவங்களுக்கும் நீங்க வந்து எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ மறக்காம வாழ்த்திடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணும்போது டீ காஃபி வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குடிக்கலாம், அளவா கொஞ்சமா. சுகர், அதாவது இந்த நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துக்கிற அந்த மாதிரி கேக்குறீங்களா, அதுல வந்து சுகரை பொதுவாவே கட் பண்றது நல்லதுங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்கா இருக்குன்னா அந்த வெயிட் மெயின்டைனிங்ல நான் சொல்றேன், வெயிட் லாஸ்ல குடிக்கவே கூடாது. வெயிட் மெயின்டைனிங்ல ஒன்னு அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுவும் ஹாஃப் சுகர் அந்த மாதிரி மாத்திக்கோங்க. ஜீரா வாட்டர் வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கலாமான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஜீரகத்தை வந்து நான் ரீசெண்டா நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கேன். நான் பொதுவாகவே வந்து ஜீரகம் அந்த கொஞ்சமா போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறோம்ல, ஒரு நாளைக்கு அது போதுமானது, ஓயாம குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு பாட்டில் தண்ணிக்கு நம்ம எவ்வளவு கொதிக்க வச்சு இந்த ஒரு கிளாஸ்க்கு குடிக்கிறோமோ அதே அளவு ஜீரகத்தை போட்டு கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜீரகத்தோட அளவு அந்த ஒரு ஸ்பூன் தான், அதுக்கு மேல ஏத்திக்க வேண்டாம். சரிங்களா? மார்னிங் வந்து என்னால வாக்கிங் வந்து பண்ண முடியல, நான் ஈவினிங் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா பண்ணலாம், உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட நீங்க வந்து வாக்கிங் வந்து தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா தூக்கமும் நல்லா இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சங்கீதா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், எனக்கு சடனா வந்து வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்குது, என் வெயிட் மிஷின் ப்ராப்ளமா இல்ல என்னன்னு எனக்கு புரியல, அப்படி குறையுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இப்ப எனக்கே நீங்க பாத்திருப்பீங்க, 59ல போயிட்டு இருந்தேன். ஒரு 3 டேஸ்க்கு 3-4 டேஸ், அது 1 வீக்ல நான் வந்து சாப்பிட்டு இதுல வந்து 61 வந்து ஆனேன். ஆனா இப்போ வந்து ஒரு 2 டேஸ் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு டக்குன்னு குறையுது. பாத்தீங்களா? அது என்ன அப்படின்னா, உடனே நம்மளோட வெயிட் வந்து டக்குனு ஃபேட்டா மாறிடாது. பிளக்சுவேஷன் அப்படி ஏறுற மாதிரி ஏறும். அதுல நம்ம உஷாரா ஆயிக்கணும். அது அகெயின் நம்ம பண்ணிட்டே இருக்கும் போதுதான் நம்மளோட வெயிட் வந்து அந்த ஃபேட் வந்து ஏறுறது. சரிங்களா? சோ அதுதான் சிஸ்டர். சோ மற்றபடி இல்ல. அதனால நீங்க வந்து ஒரி பண்ணிக்கிறாதீங்க. நம்ம வந்து சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேக்குறீங்க, எனக்கு வெயிட் வந்து ஏறாம ஸ்டக் ஆகியே இருக்குன்னு சொல்லிட்டு. சடனா உங்களுக்கு குறையிறது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அது எதை பத்தியுமே ஒரி பண்ணிக்கிறாதீங்க. சரிங்களா? அப்புறம் அதான் 5 டேஸா எனக்கு வந்து வெயிட் குறையல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்க சைடு ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்களா? கரெக்டா தூங்குறீங்களா? கரெக்டா தண்ணி குடிக்கிறீங்களா? கரெக்டா புரோட்டீன் ஃபைபர்ஸ் எடுத்து பண்றீங்களா? இல்ல சின்னதா கூட சீட் பண்ணிடுறீங்களா? அப்புறம் வந்து நல்லா தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மிஸ்டேக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகும், நம்பர்ல மாறாம இருக்கலாம், நமக்கு வந்து இன்ச்சஸ்ல வேலை நடக்கலாம். ஸோ அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா நம்ம செய்யற வேலையை கரெக்டா செய்யறோமா, சின்னதா கூட சீட் பண்ணாம அப்படின்றத வந்து கரெக்டா பண்ணுங்க. பாத்துக்கோங்க, மற்றபடி கவலைப்படாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா குறையும். அதுக்கப்புறம் உங்களோட வெயிட்டை வந்து டெய்லியும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க.
டெய்லியும் நான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து லாங் வீடியோ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே லாங் வீடியோல தான் நீங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்ப எவ்வளவு ஸ்கிப் பண்ணி பாக்குறாங்கன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. இப்பன்னு இல்ல, பொதுவாவே எனக்கு தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுல வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிருப்பேன், அந்த டவுட்டே என்கிட்ட கேட்பாங்க. சோ அதெல்லாம் நிறைய பாத்திருக்கேன். சோ அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான வீடியோவோ இதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. சோ அதனால பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? உங்க வீட்டுக்காரரை வெயிட் லாஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, ஒரு அண்ணா நினைக்கிறேன், சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நான் சொல்லாம கிடையாது. அதுக்காக நான் வந்து அதிகமா ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். இப்ப உங்களுக்கே உங்க திங்கிங்ல யோசிச்சுக்கோங்க. நீங்க மைண்ட் செட் பண்ணாதான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. 4 பேர் நம்ம வந்து புஷ் பண்ணலாம், ஆனா நம்ம மைண்டுக்கு நமக்கு என்ன தோணுதோ அதுதான் வந்து நம்ம கன்சிஸ்டன்டா பண்ணுவோம். ஒருத்தவங்களோட ஃபோர்ஸ்ல பண்றோம்னா ஒரு 2 days அதுக்கு மேல பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் இன்னொரு அவரோட வேலை, சரிங்களா? நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அவங்களோட வேலை வந்து சிட்டிங் ஜாப், டைமிங் இல்லாம இருக்குது. சோ அதனால அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. இந்த இடத்துல நான் எப்படிங்க ஃபோர்ஸ் பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் இந்த அதிகமா சாப்பிட்ற ஆள்லாம் கிடையாது. என்னன்னா ஒர்க் அவுட்ஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி டைம் இல்லாம சிட்டிங் ஜாப்பா இருக்கிறதுனால இருக்குது. ஸோ ஐடியா இருக்குது. சம்டைம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு 5 kg குறைப்பாங்க, அப்புறமா அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்குது. ஸோ அதனாலதான் இப்போ சடனா அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த உடம்பு முடியாத டயத்துல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க, ரொம்ப சுணங்கி படுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. எங்க ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாரு, ஆனா அந்த உடம்பு சரியில்லை வந்து பாத்தீங்கன்னா அவர்னால தாங்க முடியாது. சோ அந்த மாதிரி நிறைய ஒரு சிலருக்கு ஒவ்வொரு இது இருக்குங்க. சோ அதனாலதான், சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு மைண்ட் செட் பண்ணாதான் அது வந்து சத்தியமா வந்து பண்ணவே முடியும். அது எல்லாருக்குமே, உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். என்ன அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், அவரை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். என்னை வந்து நீ குறைச்சது போதும்பா அப்படின்னு சொன்னாலும் சொன்னாலுமே நானுமே வந்து எப்பா எனக்கு இது ஒரு இது இருக்குது, இதை குறைச்சா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிருவேன். சோ அந்த மாதிரி, சரிங்களா? 2 பேருக்குமே நாங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டோம். அவங்க விருப்பத்துக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்காக நான் வந்து நல்லது கிட்ட சொல்லாம இருக்க மாட்டேன், சொல்லுவேன். பட் வந்து அவங்களே டிசைட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போதுதான் அதை வந்து பெஸ்டா பண்ண முடியும்ன்றது என்னோடது. சோ அதனால பண்ணுவாங்க, சம்டைம் பிரேக் ஆயிடுது, அப்படிதான். அதுக்கப்புறம் லெமன் காஃபியா, லெமன் டீ தானே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பிளாக் காஃபி குடிக்கிறோம்ல, அதுல வந்து லெமன் ஜூஸோ இல்லைன்னா நெய், பட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணி, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் ஆட் பண்ணி கூட நம்ம வந்து குடிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல பிளைன் பிளாக் காஃபி கூட குடிக்கலாம், சரிங்களா? அப்புறம் வந்து ஆக்டர் சுஜிதா வாய்ஸ் மாதிரி உங்களோடது இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் வந்து இன்னொரு ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட தமிழ் உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பவுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்தது, உங்களோட தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அனிதா சம்பத் இருக்காங்கல்ல, நியூஸ் ரீடர், பிக் பாஸ் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்களோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க. இப்ப இந்த ரீசெண்டா எனக்கு வந்து அந்த கமெண்ட் வரும், உங்களோட தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ சோ மச் உங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெய்லி வெயிட் வந்து செக் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது சிஸ்டர். கண்டிப்பா டெய்லியும் வந்து வெயிட் குறையும்னு எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்புங்க, சரிங்களா? அதனால வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஓகே, இல்ல மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்க வந்து வெயிட் வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன மாதிரி ஆளுக்கு டெய்லி அது செக் பண்ணாதான் இப்போ இப்ப எப்படின்னா இறங்கலாட்டினாலும் பரவாயில்ல, ஆனா அந்த வெயிட்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடாவது எனக்கு தேவைப்படும். சோ அதனால அந்த எனக்கு டெய்லி பார்த்ததாங்க எனக்கு சாட்டிஸ்ஃபை. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்க வீக்லி ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மிஷினு இந்த கட்டில கடியில வச்சிருவேன். இழுத்து இழுத்து போகையில வரையில ஒரு தடவைக்கு 100 தடவை கூட பாத்துருவேங்க. அந்த மாதிரி நான் வெயிட் மிஷின் சைக்கோன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எனக்கே சிரிப்பா இருக்கும். ஆனா எனக்கு அது பிடிக்கும். சோ அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. சோ அது ஒவ்வொரு அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்றதுல மாத்திக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் 11 மணி போல டெய்லி வந்து ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதான் இப்போ போல ஆம்லால கருவேப்பிலை ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சு குடிங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 4 daysல எனக்கு வந்து 1/2 கிலோ தான் குறைஞ்சிருக்கு சிஸ்டர். கவலைப்படாதீங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 1/2 கிலோவா சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு அதை பாசிட்டிவா நினைங்க.
எப்பவுமே டெய்லி உங்களுக்கு வந்து வெயிட் குறையணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ நம்ம வந்து 1 மந்த்துக்கே யோசிச்சுக்கோங்க, 1 மந்த்துக்கு நமக்கு வந்து 4 to 5 kg குறைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்ப உங்களுக்கு 4 டேஸா, அப்ப இங்கிட்ட ஒரு 3 டேஸ் இருக்கு. அந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு 1 கிலோவாவது குறைதான்னு பாருங்களேன். சோ அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுங்க. நம்ம வேலையை கரெக்டா செய்யறோமா அதை மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா சம்டைம் ஃபிளக்சுவேஷன், சம்டைம் ஸ்டக் ஆகுறது, இதெல்லாம் யூஸ்வல் தான். நம்மளோட வாட்டர் கண்டென்ட், பாடி வாட்டர் கண்டென்ட் பொறுத்து சம்டைம் நம்ம பீரியட்ஸ் ஆகிறோம், அந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இதை பத்தி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். சக்கரவள்ளி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அதே மாதிரி மரவள்ளி கிழங்குலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்ப நிறைய விஷயங்கள் வந்து சத்தான ஆகாரம் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்ம அளவா எடுத்துதான் வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ அதுதான் மேட்டர். அதை வந்து இப்ப நட்ஸ்மே எடுத்துக்கிறோம். நட்ஸ் அளவா எடுத்தா வெயிட் லாஸ், அதை அதிகமா எடுத்தா வெயிட் கெயின். ஸோ அந்த மாதிரிதான் இந்த மாதிரி கிழங்கு வகைகளும், சரிங்களா? உருளைக்கிழங்குலாம் ரொம்பவே கம்மியா எடுத்துக்கணும், இல்லைன்னா எடுத்துக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரிதான், புரியுதுங்களா? ஸ்வீட் கார்னை வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்களேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா. இது வந்து என்னன்னா, இதை கட் பண்ணி போட்டு அந்த லீஃபோட அவிக்கும் போது அந்த லீஃபோட ஸ்மெல்லு அதெல்லாம் சேர்த்து ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டீம் பண்ணியும் சாப்பிடலாம், இப்படியும் சாப்பிடலாம், சரிங்க? 1 hour வந்து வாக்கிங். ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டயட், இன்னைக்கு எடுத்த டயட் வந்து சொல்லியிருந்தாங்க, அதை ஷேர் பண்றேன். காலைல வந்து 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. காலைல வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு ஆம்லா ஜூஸ் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அந்த கஞ்சி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அது கூட பச்சை பயிறு வேக வச்சது, அது கூட கொஞ்சமா மாதுளை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுளை, ஒரு 5 பாதாம், ஊற வச்ச பாதாம். ஸோ இது எடுத்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பரா எடுத்திருக்கீங்க, வெல் டன். இப்ப இதுல என்னன்னா, இப்போ கருப்பு கவுனி கஞ்சி மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப இந்த கருப்பு மித்த விஷயங்கள் இருக்குல்ல, பச்சை பயிறு வேக வச்சது, இல்லைன்னா கருப்பு கவுனி பச்சை பயிறு வேக வச்சது நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுறீங்கன்னா, ஒரு 11 மணி 12 மணி போல 11 மணி போல அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மாதுளையும் பாதாமையும் சாப்பிடலாம். பிரிச்சும் சாப்பிடலாம், சேர்த்தும் சாப்பிடலாம். ஆனா அந்த பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், அந்த மதியம் இது வரைக்கும் இதுதான், சரிங்களா? நமக்கு அந்த மாதிரி, சரிங்களா? அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச். முடிஞ்ச வரைக்கும் நைட் டின்னர் வந்து புரோட்டீன் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அதுவும் லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும் புரோட்டீன் எடுத்துக்கும் போது. ஸோ அதனால நைட் டின்னர் 6:30 to 7 ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி புரோட்டீன் நிறைந்ததா எடுங்க, லைட் ஃபுட்டா எடுங்க, ஹெவி இல்லாம. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காலையும் மதியம் கொஞ்சம் ஹெவி மீன்ஸ் எப்படின்னா, இந்த இது மாதிரி இருக்கும்ல, தோசை, இட்லி, இந்த மாதிரி எல்லாம் மில்லட்ஸ்ல பண்றது, மில்லட் ரைஸ் இந்த மாதிரி இருக்கும்ல. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு முட்டை பொரிச்சு சாப்பிடுறது, இல்லைன்னா ஒரு பயிர் வகை சலாட் பண்ணி சாப்பிடுறது, இல்லைன்னா சிக்கன் மட்டும் செஞ்சு சாப்பிடுறது, அது கூட வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்த்து வச்சு, இந்த மாதிரி சொல்றேன். லைட் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கருப்பு கவுனி கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இந்த மாதிரி, சரிங்களா? நைட்டு வந்து கொஞ்சம் டின்னர் வந்து அப்படியே ஓட்ஸ் வச்சு ஏதோ ஒரு காய்கறி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி சொல்றேன், புரியுங்களா? லைட் ஃபுட் நைட் பெஸ்டா இருக்கும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு. அப்புறம் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து வரகு சாப்பாடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார், அப்புறம் எக் ஒயிட் வந்து எடுத்திருக்காங்க, முருங்கைக்கீரை எடுத்திருக்காங்க. எக் ஒயிட்டை விட அந்த மஞ்சக்கருவோட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிஸ்டர், சரிங்களா? ஏன்னா அதுல குட் ஃபேட்டுமே நமக்கு இருக்கு இல்லையா, நம்ம அளவுதானே எடுத்துக்கிறோம். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, நைட்டு சாம்பார், சப்பாத்தியும் சாம்பாரும். சூப்பர் சிஸ்டர். இவங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கல, ஏன்னா மதியம் நல்லாவே ஃபில்லிங்கா சாப்பிட்டுருக்காங்கல்ல. அதுவும் 6:30 to 7 நம்ம சாப்பிட்டோம் போது ஈவினிங் ஸ்நாக்ஸே நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ என்னைக்காவது தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிற டயத்துல இன்னுமே டின்னரை லைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றேன், நம்ம தான் நம்மளோட இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திருநாள் நாட்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.40 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த சுக்கு இருக்கு இல்லையா, சுக்குமல்லி காப்பி,
அது மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். வித்தவுட் எனி சுகர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் மழை எதுவுமா இருக்கு இல்லைங்க, அதனால வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால சூப்பராக குடிச்சாச்சு. வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா இட்லி தான் வந்து ஊற்றி வைக்கிறேன். காலைல லஞ்ச் பாக்ஸ்க்கு அவங்களுக்கு, அம்மாச்சிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு அதை வந்து எப்போவுமே எண்ணெய்லாம் தடவிலாம் ஊற்ற மாட்டேன். ஸோ நார்மலாக தான் ஊற்றி வச்சுட்டு தண்ணியில் காட்டிட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தம்பிக்கு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து குட்டி குட்டியாக 4 இட்லி, ஏன்னா அங்கே பிள்ளைங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவே வச்சிருவேன். அது கூட இட்லி பொடி நல்லெண்ணெய், அதுவும் கருப்புளுந்து இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு அவர் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மல்லித்தலை இருக்குது நிறையா. ஸோ நல்லா கருப்புளுந்து, எள்ளு இதெல்லாம் போட்டு வதக்கு சட்னி, நார்மலாக நம்ம வதக்கு சட்னி பண்ணுவோம்ல, அது வந்து கருப்புளுந்தும் எள்ளு போட்டு பண்ணினேங்க. அது நல்லா வறுத்துட்டு அப்புறமா தக்காளி உப்பு சேர்த்து நம்ம வந்து வதக்கிறது தான். ஸோ நம்ம எப்பவும் பேசிக்காக நம்ம ஒரு தக்காளி சட்னி வதக்கிறப்போல அந்த மாதிரி தான் கடைசியாக கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ சிம்பிள் சட்னி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கருப்புளுந்தெல்லாம் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சேர்த்து கொடுத்துருங்க. ஸோ சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. அதுக்கப்புறமா வந்து காஃபியும் வந்து போட்டலான்ட்டு காஃபி போட்டுட்டு அப்புறம் வந்து அம்மாச்சிக்கு இட்லி, சட்னி, காஃபி எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன், இட்லி சட்னி எல்லாமே. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு நேற்று நைட்லேருந்தே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் அந்த மாதிரி வந்துருக்கு. ஏன்னா இங்கே வந்து பயங்கர மழை பெய்யுது, அப்புறம் திடீர்னு சூடாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஆப்போசிட்டில் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கிளினிக் இருக்கு இல்லையா. ஸோ அதில் காமிச்சிட்டு அவங்கள வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய ஆப்பிள்ங்க, அது கூட 3 வால்நட்டு, 5 பிஸ்தா, அப்புறம் 10 பாதாம் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலைல தோலில் உரிச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையோடு இருந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஆடி 3ஆம் வெள்ளி இல்லையா. ஸோ தலை குளிச்சு ஃப்ரெஷ்அப் போட்டாச்சு. ஸோ சாமிக்கு வந்து பிரசாதம் படித்து சாமி கும்பிடணும் இல்லையா, அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுறது. ஸோ அதனால வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தயிரெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போயிட்டு டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் தான் வந்து கிண்டலாம் அப்படின்ட்டு கேப்ப மாவு தான் எப்பவும் போல். ஸோ தொடர்ந்து 3 வாரம் வந்து 3ஆவது வாரம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பவும் போல் தண்ணியில் கேப்ப மாவை கரைச்சிட்டு அதை வந்து வச்சு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு வரும். கையை எடுத்துடக்கூடாது, அதையும் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு நம்ம ஈர கையால் தொட்டோன்னா நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் மேலே காயாமல் இருக்கும். சரி அதை ஆறட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாச்சி வந்து இன்றைக்கி வந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் அவங்களுக்கு டக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் சீக்கிரமாக வந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு நம்மளோட கேப்பக்கூழ். அதில் வந்து தயிர் உப்பு போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சூப்பராக கேப்பக்கூழ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்படி தான் பிடிக்குது அம்மாச்சிக்கு எல்லாருக்குமே. ஸோ அதனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செம்பு இருக்கு இல்லையா, அன்றைக்கி வந்து செம்பில் வைக்கலாம் அப்படின்ட்டு செம்பில் வந்து அழகாக வந்து பொட்டு சந்தனம்லாம் வச்சு விளக்கெல்லாம் கழுவிட்டு செம்பு அப்புறம் அதில் வந்து வேப்பலெல்லாம் கட்டி சூப்பராக கூழ் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் மாடியில் வந்து வச்சுட்டு அப்புறம் மிஷினில் வந்து ஆன் பண்ணி விடலான்ட்டு ஃபஸ்ட் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். அந்த செக்யூரிட்டி கார்டு அங்கிள் தான் வந்து வேப்பிலை பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலையெல்லாம் வச்சு நல்லா வந்து சாமி ரூமை சுத்தம் செஞ்சு கூழ் வச்சு படைச்சி விளக்கேற்றி சூடங்காய்ச்சி ஊதுபத்திலாம் காமிச்சு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக சாமி கும்பிட்டேங்க. அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக வந்து இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கூழில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் தனியாக ஒரு பெரிய கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து கஞ்சி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த சாதத்தை வந்து மித்த கூழில் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பெரிய கிளாஸ் வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு அங்கிளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி கொள்ளு துவையல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். கொள்ளு வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேங்க, தேங்காய் இங்கே வாங்கின இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கூடை உரிக்கவே மாட்டாங்க போலங்க, அதுக்குள்ளே இத்தினூண்டாக இருக்கும் தேங்காய். அதை உரிச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும், அந்த அளவுக்கு கொள்ளு வறுத்துட்டேன். கவனம் இன்னைக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டார், ஆட்டோகிராஃபையாக கூட்டிகிட்டு வந்துட்டார். இன்னைக்கு வந்து அந்த சாமி ரூம் அந்த கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும், உங்களுக்கு தெரியும். ஸோ சிலைகள் நிறையா இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக சூடு பண்ணியிருக்கேன் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அதில் வந்து கடலைப்பருப்பு கருப்புளுந்து சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த கருப்புளுந்து வந்து இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சேர்க்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ சத்துங்க இருக்குது. சரிங்களா?
அது கூட வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து வரமிளகா காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து சின்ன துண்டு புளியும் சேர்த்து இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை அப்படியே நம்ம வந்து வலிச்சு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கொள்ள ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கொள்ளையும் சேர்த்துச்சு. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் குறப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஃபர்ஸ்டே தண்ணி ஊற்றக்கூடாது, அப்புறம் அரைப்படாது. ஸோ இந்த அளவுக்கு துவையல் அரைச்சி எடுத்துடும். சூப்பர் டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நார் சத்து வந்து இருக்கு. அம்மாச்சிக்கு பெரிய குண்டால வந்து கூழு, அதுக்கப்புறம் வந்து இந்த கொள்ளு துவையலும் வச்சு அவங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்தாச்சு. கவனையும் தருணையும் நல்லா குளிப்பாட்டி விட்டாச்சா. அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு பாருங்களேன். சின்னது வந்து பின்னாடி ஓடிட்டு பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ நல்லா வந்து அவங்கள ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கிட்ட வந்து கொஞ்சம் சாதம் மட்டும் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ராஜ்மாவும் கொடுத்தாங்க. அது கூட இந்த கொள்ளு துவையலை வச்சு ஊட்டி விட்டா. என் பசங்களுக்கு இந்த மாதிரி துவையல் மாதிரி பண்ணி கொடுத்தோன்னே ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேருக்கும் அந்த கொள்ளு துவையலை வச்சு சூப்பராக ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த கொஞ்சம் ராஜ்மா வந்து இருக்கு இல்லையா, ராஜ்மா பயிர் அந்த கிரேவி, அப்புறம் கொள்ளு துவையல், ஒரு வெள்ளரிக்காய், அந்த ஒரு குண்டா கூழ், இது எல்லாமே வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் ஃபினிஷ் பண்ண. அவ்வளோ ஃபீலிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. இடையில மழை வந்துட்டு போச்சுங்க. அதுக்கப்புறம் கவனை டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். சரி, மிஷின்ல போட்ட துணியெல்லாம் ரூமுக்குள்ளேயே வந்து போட்டு விட்டு ஃபேனை போட்டு விட்டாச்சு. ஏன்னா மிஷின்ல நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருது அதனால. அப்புறம் கவன் வந்து டியூஷன் வந்து அவரை வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ்ல இருந்து இன்னைக்கு வந்துட்டாங்க. காலையிலே சொன்னேன் இல்லையா முடியாம இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அதனால சீக்கிரமா வந்துட்டாங்க. சரி, அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்துக்கிறேன் நான் ஸ்நாக்ஸுக்கு. சரிங்களா. ஸோ வேர்க்கடலாம் ப்ரோட்டீன் இருக்கு, ஆனால் ஃபேட்டும் அதில் அதிகமாக இருக்கு, கலோரிஸும் அதிகமாயிடும். ஸோ அளவை தான் சாப்பிடணும். சரிங்களா. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் வந்து டின்னர் பண்ண வந்துட்டேங்க. 6:30 to 7 டின்னர் எடுத்துருங்க. காளான் தான் இன்னைக்கு வந்து எடுத்துருக்கேன். அதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ஷேர் பண்றேன். அதுக்கு வந்து ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பொடியா வந்து கட் பண்ண பச்சை மிளகா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா தக்காளியும் ஒரே தான் சேர்த்துட்டோம்னா ஒட்டாம இருக்குங்க. அதுக்காக ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கம்மியா சேர்க்கிறோம் இல்லையா, சும்மாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒட்டும், அதனாலதான். ஸோ தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து மொத்தமா வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட காளானையும் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துச்சு. நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன மசாலா பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஒரு சுள்ள வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதுல வந்து ஒரு 3 முட்டையை உடைச்சு ஊத்துறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். சரிங்களா. நல்லா இந்த மாதிரி புரிஜி மாதிரி நல்லா பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பாதி தான் நான் வந்து எடுத்துப்பேன். சரிங்களா. இங்கே பாருங்களேன், இதுதான் என்னோட நைட் டின்னருங்க. செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து பாதி அளவுக்கு எடுத்துட்டு ஒரு சப்பாத்தி வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம், இல்லை ஓட்ஸ் கிண்டி வச்சு கூட சாப்பிடலாம். இது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஃபில்லிங்காக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து தோசை தான் வந்து ஊற்றினேன். காலைல அரைச்ச அந்த எள்ளு கருப்புளுந்து சட்னி பண்ணோம்ல, அது மதியம் பண்ண கொள்ளு துவையல், அப்புறம் இட்லி பொடி நல்லெண்ணெய், இதெல்லாமே வச்சு தோசையை வச்சு ஊற்றி முடிச்சாச்சு டின்னரை. சரிங்களா. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 வந்து நம்ம டின்னர் முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிடாதீங்க, நிறைய தண்ணி மட்டும் குடிங்க. சரிங்களா. அப்பதான் வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. இன்னைக்கு டேவன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.